தந்தை, மைந்தன், தூயாவின் நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய தூய அந்திரே ஆலயத்தின் இறை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் காலை வழிபாட்டிற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் இருக்கும் இடங்களில் கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் தாயும் ததைவாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய பரிசுத்த நாளை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவர் நீர் அருளுகின்ற சுக பலன் ஜீவன் பாதுகாவலுக்காக அன்றாட தேவைகளை நீர் ததிப்பதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். தர்மையான பரிசுத்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே உமக்கு நன்றி படைக்கும்படியாய் நாங்கள் இருக்கும் இடங்களில் எங்களுடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கும்படியாய் பாராட்டுகின்ற கிருபைக்காய் நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு பரிசுத்த நாளிலும் தூய அந்திரே ஆலயத்தின் வழியாய் எங்களுடைய இல்லங்களை தேடி வருகின்ற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆராதனை நிகழ்வுகளுக்காக நாங்கள் இணைந்திருப்பதற்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கேட்க உள்ள இறை செய்திக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இவைகள் அனைத்தும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் திகழ நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே கிறிஸ்துவினுடையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலையின் 216 பக்கம் 100 ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 18 முதல் 25 முடிய, ஆதியாகமம்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 25 முடிய. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருத்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 6 முடிய. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதிருங்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளை கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 6 முடிய. மத்தேயு 19 3 தொடங்கி 6 முடிய. பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசிக்கிறதில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாய் நாம் யாவரும் இணைந்து தேவநாமத்திற்கு மாற்றியாக புத்தெழுச்சி பாடல் புத்தகத்தில் மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு என்ற பாடலை பாடுவோம். Amen.
கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியாளுடைய வாயின் சொற்களும் காணொளி வழியாய் இல்லங்களில் அமர்ந்து உம்மை வழிபடுகின்ற தூய அந்திரே ஆலயத்தின் இறை மக்கள், உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தையும் உம்முடைய தூயகத்திற்கு பிரீதியாக இருப்பதாக ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். இதாமே ஆமே. அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த நாளின் காலை காணொளி வழிபாட்டிற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் ஒரு சிறப்பான பரிசுத்த நாள். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம். மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். ஒருவேளை நம்முடைய உறவுகள், நம்முடைய திருச்சபையின் இல்லற வாழ்வில் இணைந்திருக்கின்ற அன்பு தம்பதியர்கள், இணைய உள்ள அன்பான பிள்ளைகள், திருமண உறவுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் திருமண நாட்களை காணுகின்ற அன்பு தம்பதியர்களை தூய அந்திரே ஆலயத்தின் சார்பாக திருச்சபை வாழ்த்துகிறது. ஆண்டவர் உங்கள் இல்லற வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆக இந்த நாளில் திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேரேஜ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான புரிதல். திருமணத்தை பற்றிய ஒரு பெரிய விளக்கமோ பெரிய அருளுரையோ யாருக்கும் தேவைப்படாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு இல்லத்திலும் திருமண உறவில் இணைந்திருப்பதும், ஒவ்வொரு திருமணம் ஆன ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண உறவை பற்றிய அனுபவத்தின் வழியாக பல ஆன்மீக சத்தியங்கள், பல அனுபவங்களை, சமுதாயத்தை சார்ந்த அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். என்றாலும் கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ தம்பதியர் திருமணத்தை இன்னும் ஆழமாக திருமறையை சார்ந்து புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக டிக்ஷனரியில் மேரேஜ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சொன்னால், த லாஃபுல் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல், ஒரு ஆணும் பெண்ணும் சட்டப்பூர்வமாய் இணைவது. ஒருவேளை த லீகல் recognized union of
two people as partners in a personal relationship. ஒருவேளை சட்டப்பூர்வமான இணைகின்ற அடையாளத்தை இரண்டு பேருக்கும் தனி மனித உறவில், முழுமையான உறவில் இணைக்கின்றது தான் திருமணம் என்பதை டிக்ஷனரி விளக்கம் சொல்லுகின்றது. என்றாலும் திருமணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் ஏ ரிகக்னைஸ், ஒரு சமயத்தை சார்ந்து இல்லை கலாச்சாரத்தை சார்ந்து சமுதாயத்தை சார்ந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம். கிறிஸ்துவ திருமணம், இந்து திருமணம், இஸ்லாமிய திருமணம், ஒரு சில இடங்களில் செக்குலர் சிவில் மேரேஜஸ், போலீஸ் ஸ்டேஷனில் மற்ற இடங்களில் செய்து கொள்ளுகின்ற திருமணங்களும் அங்கீகாரம் பெறுகிறது. இட்ஸ் ஏ ரிலீஜியஸ் அத்தாரிட்டி அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி ரிகக்னைஸ் மேரேஜ். சமயத்தை சார்ந்த அங்கீகாரம் மாத்திரமல்ல, சமுதாய லோக்கல் கம்யூனிட்டியில் செய்யப்படுகின்ற திருமணங்களும் பெரியோர்களின் முன்னணியில் செய்யப்படுகின்ற திருமணங்களும் இன்றைக்கு ஏற்று அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிறிஸ்துவ திருமண உறவு ஏதோ கல்யாணத்தில் ரொம்ப பரபரப்பாக வேகமாக சத்தியத்தை கேட்காம திருமணத்தை பற்றிய ஆழமான முழுமையான பொருளை புரிந்து கொள்ளாமல் ஒரு விழா திருமண கோலத்தின் மீதும் ரிசப்ஷன் மீதும் நம்முடைய கவனங்கள் எல்லாம் திருப்பி திருமணத்தில் ஆற்றுகின்ற அருளுரைகளுக்கு நம்முடைய செவிகளை திருப்பாமல் நாம் கடந்து செல்லுகின்ற பல சூழல்களில், பல திருமண விழாக்களில் நாம் பங்கேற்றிருக்கலாம். என்றாலும் இன்றைக்கு குடும்பமாய் ஆண்டவர் திருமண உறவில் இணைத்திருக்கின்ற நம்முடைய திருமண உறவு ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள அமைதியாக சாவதானமாக இல்லத்தில் அமர்ந்து நம்முடைய திருமணத்தில் கடவுளுடைய செயல்களை எண்ணி நன்றி சொல்ல இந்த நாள் நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே நாம் முழுமையாய் நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உள்ளத்தை திருமறையின் பக்கம் திருப்பும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டின் முழுவதும் ஆண்டவர் திருமணத்தை டிசைன், இன்னைக்கு ஒரு குடும்ப இல்லத்தை கட்டுகிறார்கள், ஆர்கிடெக்ட் மேப் போட்டு மற்ற நிகழ்வுகள் புதிய புதிய வடிவங்களில் இல்லங்களை கட்டுகிறார்கள். திருமணத்திற்கு பல திட்டங்கள், ரிசப்ஷனுக்கான டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன், நேச்சுரல் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான காசுகளை நாம் செலவினம் செய்து திருமணத்தை உணவுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பல திட்டங்களை மேற்கொண்டு திருமணத்தை நாம் வரைவமைக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்தில் படைப்பின் துவக்கத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஒரு அழகாக டிசைன் பண்ணுகின்றார். அதனுடைய முழுமையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இட்ஸ் ஏ கவனன்டல் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கையின் உறவுக்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்கின்றார். உடன்படிக்கையின் உறவுக்காக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இணைக்கின்றார். 3 காரியங்களை திருமறை ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. 1, கடவுள் he is a creator. இந்த உலகத்தில் நடமாடுகின்ற அண்ட சராசரங்களை கடவுள்தான் படைத்தார் என்பதை திருமறை சொல்லுகின்றது. அதே வேளையில் படைப்பின் அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கின்றார். God is a creator. God is carrying the creation. படைப்பின் தேவைகளை பார்க்கின்ற ஆண்டவர், படைப்பின் தேவைகள் மீது கரிசனை உள்ள ஆண்டவர். அது மாத்திரமல்ல, he took an action. அந்த படைப்பின் தேவை என்ன இருக்கிறதோ அதுக்கு அடுத்த செயல்பாட்டை காண்பிக்கின்ற ஆண்டவர்.
உதாரணத்துக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படைப்பின் ஒவ்வொரு அம்சங்களை படைக்கின்றார். நல்லது நல்லது என்று காணுகின்றார். அநேக உயிரினங்களுக்காக மழையை தருகின்றார், வெயிலை தருகின்றார், காற்றை தருகின்றார், கடலை தருகின்றார். இன்னும் பலவற்றை உயிர் வாழ்வதற்கான அநேக காரியங்களை ஆண்டவர் கேர் பண்றார். எல்லாவற்றையும் கவனிக்கின்ற ஆண்டவராக, கண்காணிக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். கடைசியில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. The first முதலாக படைப்பின் அனைத்தையிலும் நல்லதல்ல என்று சொல்லி எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட கடவுள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நல்லதல்ல என்று காணுகின்றார். அதுதான் the loneliness, தனிமை. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை படைக்கின்றார். ஒருவேளை முதல் உலக வரலாற்றில், படைப்பின் வரலாற்றில், திருச்சபையின் வரலாற்றில் வெறும் கிறிஸ்துவ சமயம் மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அடிப்படையின் சத்தியம், உலகத்திலே முதல் இணைக்கப்பட்ட திருமண உறவு அல்லது முதல் ஜோடி யார் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் அந்த உறவை அங்கீகரிக்கின்றது. இப்போ முதலாவது உலகத்தின் முதல் திருமணம் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஆண்டவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. ஆதியாகமத்தில் பலருடைய திருமணங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் திருமணம், அதே போல ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ரெபேக்காள் திருமணத்தை பற்றியும் அதற்கான ஆயத்தங்களை பற்றியும், 29ஆம் ஆதியாகமத்தில் யாக்கோபு ராகேலுடைய திருமணத்தை பற்றியும் அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றியும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்துவதற்காக சீனாய் மலையில் மோசேவின் வழியாய் 10 கற்பனைகளை அருளுகின்றார். அந்த 10 கற்பனையில் 10வது கற்பனை சிறப்பான கற்பனை, பிறருடையதை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகின்றார். இப்போ அதில் சொல்லப்படுகின்ற பிறனுடைய உடைமையோ சொத்தோ அடிமையோ அடிமை பெண்ணோ அதனோடு கூட பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாதே, பிறனுடைய மனைவியை இச்சையாதே என்று சொல்லி தி கிரேட்டஸ்ட் கமாண்ட், ஒரு உன்னதமான கட்டளையை இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் அருளுகின்றார். உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்த அனைத்து நியமங்களையும் சட்டங்களையும் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் வழியாய் அருளுகின்றார். தீர்க்க தரிசன நூல்களிலே ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவர் இஸ்ரவேலருக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவை திருமண உறவின் வழியாக விளக்கி காட்டுகின்ற பல திருமறையின் ரெஃபரன்ஸ் வேதத்திலே குறிக்கப்பட்டு இருக்கிறது. நாடு முழுவதும் ஆண்டவரை விட்டு வேசித்தனத்தில் முழங்கி இருக்கிறதை நினைவூட்டும்படியாக ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியின் வழியாக பேசுகின்றார். நீ போய் ஒரு வேசி பெண்ணை திருமணம் செய்து கொள். இப்போ மக்கள் அனைவரும் உன்னிடத்தில் கேட்கும் பொழுது, நீங்கள் எல்லாம் உங்களை படைத்த கடவுளை விட்டு விலகி வேசித்தனத்திற்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இறைவாக்கு உரை என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் எப்பொழுதுமே இஸ்ரவேல் மக்களை இல்லற வாழ்வின் அன்புக்காக, இல்லற வாழ்வின் அடிப்படை தன்மைகளை எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் உன்னத பாட்டு, இனிமை மிகு பாடல்கள். இஸ்ரவேலர் கடவுளுக்கும் கடவுளுடைய விசுவாசிக்கும் இருக்கின்ற உறவை பிரியமானவள் என்று சொல்லி ஒரு பாட்டின் வழியாக, கடவுள் என்ற பெயரையே பயன்படுத்தாத ஒரு புத்தகம், த லார்ட் ஆர் காட் என்ற வார்த்தை குறிப்பிடப்படாத ஒரு திருமறையின் புத்தகம் இருக்கு என்றால் அது உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் ஆண்டவர் அவருடைய விசுவாசிக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அன்பின் ஆழமான உறவை வெளிப்படுத்துகின்ற
புத்தகம்தான் இந்த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்கின்ற இனிமை மிகு பாடல்கள். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து முதல் செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாணம். பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளை பற்றி விளக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கல்யாண விருதுக்காக ஒரு தலைவன் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கின்றதுக்கு ஒப்பா இருக்கிறது இறையரசு என்று சொல்லுகின்றார். அதே வேளையில் மணவாளன் மணவாட்டி 10 கன்னிகளை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் மணவாளனுக்காக எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி விளக்கும் பொழுது திருமண உறவுக்காக மணவாளன் மணவாட்டியின் உறவை பொருத்தி பேசுகின்ற இயேசு கிறிஸ்துவின் அருளுரை உபமானங்கள். அதே வேளையிலே பரிசேயர் சதுசேயர் சமய தலைவர்களுடைய பல குழப்பங்கள் இன்றைக்கும் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 6 வாக்கியங்கள். இயேசுவை எப்படியாகிலும் குற்றப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கேள்வியை, மனவிலக்கை பற்றிய கேள்வியை எழுப்புகின்ற பரிசேயர்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தையும் திருமறையின் சத்தியங்களையும் எடுத்து உரைக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். ஆக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பவுலின் புத்தகங்கள் 1 கொரிந்தியர், எபேசியர், கலாத்தியர், கொலோசியர் இந்த புத்தகங்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கின்ற உறவு திருமணமான ஒரு தலைவனுக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கின்ற உறவு. இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறது போல குடும்பத்தின் தலைவர் தன் குடும்பத்திற்கும் தன் மனைவிக்கும் தலையாக இருக்கிறார். இயேசுவானவர் எப்படி இந்த திருச்சபையை அதிகமாய் நேசிக்கிறாரோ அப்படியாய் ஒவ்வொரு கணவனும் தன் சொந்த மனைவியை தன் உடல் என நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருமணம் திருமறையை சார்ந்து மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான மதிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்கு என்று சொன்னால் அது குடும்ப அமைப்பு. திருமணத்திற்கான நாம் கொடுக்கின்ற மரியாதை, திருமணத்திற்காக இந்த சமுதாயம் செலுத்துகின்ற அந்தஸ்து, அடையாளம், ஒருவேளை குடும்ப அமைப்புக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஈடு இணையற்ற அன்பும் உயர்வும் அடையாளமும் வேறு எந்த அமைப்பிலையும் நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருமணம் ஆண்டவர் நம்முடைய உறவுகள், திருமண உறவில் இணைக்கப்பட்டிருக்கின்ற உங்களையும் நம்மையும் ஆண்டவர் உடன்படிக்கை உறவு என்பதை நினைவுபடுத்துகின்றார். 3 காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவது, God designed marriage to meet the human need of companion. கடவுள் திருமணத்தை ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை வரைகின்றார், டிசைன் பண்றார். எதற்காக என்றால் வாழ்க்கையின் துணையை கொடுப்பதற்காக, வாழ்க்கையின் தேவையை சந்திப்பதற்காக, தீர்ப்பதற்காக. முதலில் ஆண்டவர் கண்ட நல்லதல்ல என்ற காரியம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மனிதன் தனிமையாயிருப்பது, பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று. ஏனென்று சொன்னால் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளும் அதை பார்த்த கடவுள் 19 முதல் 20 வசனம் வரையும் அடங்கியுள்ள பகுதியில் ஆதாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் மண்ணிலிருந்து எடுத்த எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். படைக்கப்பட்ட எல்லாவற்றையும், ஆகாயத்தின் பறவைகள், காட்டு விலங்குகள், வானத்தின் பறவைகள் எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் பெயர் சூட்டும்படியாய் அழைத்து வருகிறார். மனிதனாகிய ஆதாமும் எல்லாவற்றுக்கும் என்னென்ன பெயர் சூட்டினாரோ அதுவே பெயராயிற்று. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூட கம்பானியன், துணை என்பது வெறும் மனிதர்களுடைய துணையை, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நம்ம வைக்கல.
பெட் டாக்ஸ். நிறைய பேர் உயிர் பிராணிகள் ரொம்ப அதிகமாக ஆழமாய் நேசிக்கின்றோம். பெட் பேர்ட்ஸ், இன்றைக்கி லவ் பேர்ட்ஸு, மற்ற புறாக்கள், முயல்கள் எல்லாருடைய இல்லங்களிலும் இது ரொம்ப நம்முடைய மனதுக்கும் சிந்தனைகளுக்கும் கூட மற்ற படைப்பின் மற்ற உயிரினங்களோடு உறவாடுவது மிகவும் நல்லது என்று சொல்லி பலர் சொல்லுகிறார்கள். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்பவர் இந்த படைப்பில் இருக்கின்ற எல்லா செடிகளோடும் படைப்பில் இருக்கின்ற அனைத்து கிரியேஷன் எல்லாவற்றோடு கூட உறவாடுகின்றார், பேசுகின்றார். அவைகளுக்கும் உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, அன்பு இருக்கு என்பதை அவர்களுடைய நூல்களில் சொல்லுகிறார்கள். அப்போது மனிதனுடைய உறவு என்பது வெறும் மனித இனத்தோடு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களோடு கூட பழகுகின்ற, அன்பு செலுத்துகின்ற, உறவாடுகின்ற, அவர்களுடைய ஃபீலிங்ஸ், அவருடைய எல்லா வகையான உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு மனிதன் மற்ற உயிரினங்களோடு கூட வாழுகின்றார். இதுதான் படைப்பின் துவக்கத்தில் ஆதாமும் அப்படி வாழ்ந்து வந்தார். எல்லாவற்றோடு கூட பழகுகின்றார், எல்லாவற்றோடு உண்ணுகிறார், உறவாடுகிறார், உறங்குகிறார், நடமாடுகின்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 20வது வசனத்தில், கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான், தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. எல்லாவற்றோடு கூட நடமாடுகின்றார், உலாவுகின்றார், படுத்து உறங்குகிறார். ஆனால் ஏற்ற துணை காணவில்லை. இதை ஆண்டவர் காணுகின்றார். ஆண்டவர் பார்த்து அப்போ மனிதனுக்கு ஆழ்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைக்கின்றார். ஒருவேளை ஏன் கடவுள் மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கினார்? மீண்டும் பெண்ணை ஏன் மண்ணிலிருந்து உருவாக்கவில்லை? ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? ஏன் மனுஷனுக்கு ஆழ்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்குகின்றார் என்று சொன்னால், ஒருவேளை தலையிலிருந்து தோல் பாகத்திலிருந்தோ மற்ற எங்காச்சும் இருந்தோ தலையிலிருந்து ஒரு பகுதியை ஒரு முடியினால் கூட கடவுள் ஏவாளை படைக்க முடியும். ஒரு சின்ன டஸ்டால் கூட, ஒரு சின்ன மண்ணால் கூட கடவுள் ஏவாளை படைத்திருக்க வல்லவர். ஆனால் ஏன் தலையிலிருந்து படைக்கவில்லை, கால் பகுதியிலிருந்தும் படைக்கவில்லை? ஒருவேளை தலையிலிருந்து பறித்தால் ஆதாமை விட நான் உயர்ந்தவன், டேக் ஓவர், ரூல் ஓவர் பண்ணுவாங்களோ என்னவோ, அல்லது காலில் இருந்து படைத்தால் ஆதாம் நான் தான் மேன்மையானவர், நீ ரொம்ப அடிமை என்று சொல்லி பெண்ணை அடிமைப்படுத்துவாரோ என்னவோ என்று சொல்லலாம் ஆண்டவர் நினைத்து ரொம்ப க்ளோசஸ்ட் டு ஹார்ட், இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு பகுதியில், இருதய துடிப்புக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பகுதியில் விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைக்கின்றார். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், இது நிமித்தம் ஒருவன் தாய் தகப்பன் தன் மனைவி எல்லாவற்றையும் தன் மற்ற அப்பா அம்மா எல்லாரும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஏன் முதல்ல மனைவியை படைக்கின்றார்? ஆதாமுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. ஆனால் ஒருவேளை தாய் தகப்பனை கூட படைத்து ஆதாம் அவர்களோடு கூட உறவாடும்படியாய் அந்த அன்பில் நிலைத்திருக்கும்படியாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற உறவுகள் எல்லாவற்றிலும் பெரிதான உறவு திருமணம் என்கின்ற உறவின் வழியாய் பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கையின் துணை மிக மிக முக்கியமான. இட்ஸ் ஏ பிரைமரி ரிலேஷன்ஷிப், முதல் உறவு, முழுமையான உறவு, பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் எது என்று சொன்னால் திருமண உறவு. ஆகவே தான் ஆண்டவர் மனிதன் சின்லெஸ் மேன், பாவமில்லாத படைப்பை ஆண்டவர் கண்டார், பாவமில்லாத மனிதனையும் கண்டார். இப்போ கடவுள் மீண்டும் ஒரு புதிய உறவை ஆதாமுக்கு ஏவாளை அருளுகின்றார். ஏவாளை அருளுவதோடு மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளத்தை அருளுகின்றார். தூங்கி எழுந்த உடனே ஆதாம் சொல்லுகிறார், மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி பெயரிட்டாரோ அதே போல ஏவாளுக்கும் பெயரிடுகின்றார். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டாள், எனவே மனுஷி என்பாள். இதோ இவளே என் எலும்பின் எலும்பும்
என் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்றப்படுவார். நிறைய ஃபெமினிஸ்ட் தியாலஜியன்ஸ், பெண்ணியல் இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகின்றார், பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டாள் என்று சொல்லி. இப்போ ஆண்கள் த ஹெல்ப்மேட், ஆங்கிலத்தில் த சூட்டபிள் லைஃப் பார்ட்னர், ஹெல்ப்மேட் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. இப்போது அதனை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அநேக விமர்சனங்கள், அநேக இறைலை சார்ந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெற்றுகின்ற ஒரு சூழலில் அதே பவுல் அப்போஸ்தலர் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஆணை விட பெண் உயர்ந்தவரும் அல்ல, பெண்ணை விட ஆண் உயர்ந்தவரும் அல்ல. இன்றைக்கு பெண்களின் வழியாய் அநேக ஆண்கள் உருவாக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய மறுபடைப்பாளர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை விளக்கி காட்டுகின்ற ஒரு நிலை. எனவே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக படைத்தார். அவர்கள் இருவரும் நிர்வாணமாய் ஆடையின்றி இருந்தார்கள், வெட்கம் அறியாதவர்களாய் இருந்தார். there is no secret. கடவுளிடத்தில் முழுமையான ஐக்கியத்தில் ஃபெலோஷிப்பில் இருந்தார்கள். அதே வேளையில் ஒருவர் மற்றவரோட கூட ஐக்கியத்தில் அன்பிலே முழுமையான அன்பில் இருந்தார். எப்போ செப்பரேஷன், எப்போ வெட்கம் வந்தது, எப்போ ஒருவர் மற்றவரை பார்க்க ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், பாவம் செய்த பொழுதிலே, கடவுளுடைய வார்த்தையை மீறுகின்ற வேளையில் அவே ஃப்ரம் காட், ஆண்டவரிடத்திலிருந்து தொலை தூரத்துக்கு சென்று விடுகிறார்கள். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தங்களை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். ஆதாமுடைய பார்வையிலிருந்து ஏவாளும், ஏவாளுடைய பார்வையிலிருந்து ஆதாமும் விலகி மறைந்து போகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு அநேக குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் உடைகின்ற புரோக்கன் ஃபேமிலிஸ், உடைக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் நாம் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு காரணம், எந்த ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தூரமாய் இருக்கிறதோ, கிறிஸ்துவை விட்டு விலகி செல்லுகின்ற குடும்பம் தங்களை ஆண்டவருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் மறைந்து வெட்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டின் பாடம் நமக்கு விளக்குகிறது. ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசிக்கேற்ற நிருப பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது, திருமணத்தை நீங்கள் உயர்வாக எண்ணுங்கள். பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்களிலே கணவன் மனைவி உறவை பற்றி விளக்குகின்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறப்பான அன்பை பற்றி சொல்லுகின்றார். அந்த அன்பு முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கின்ற உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற உறவுக்கு ஒப்பிட்டு காட்டுகின்ற பவுல் அப்போஸ்தலர். திருச்சபையை ஆண்டவர் எப்படி நேசிக்கின்றார், தன்னை முழுமையாக திருச்சபையின் மறுவாழ்வுக்காக, திருச்சபையின் பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இப்போ கணவன் மனைவியை முழுமையாக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த திருச்சபையை நேசிக்கிறாரோ அப்படி மனைவியை முழுமையாய் நேசிக்க வேண்டும். மனைவி திருச்சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல் மனைவியும் கிறிஸ்துவுக்கு, கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். ஒரு இறையியலாளர் சொல்கிறார், மேரேஜஸ் ஆர் லைக் ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நம்ம கை முத்திரை, விரல் முத்திரை இடுகிறோம் இல்லையா, அது மாதிரி தான் மேரேஜஸ். ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஈச் ஒன் இஸ் பியூட்டிஃபுல். ஒவ்வொன்றும் தனிப்பட்டது. ஒவ்வொரு விரலில் இருக்கின்ற கட்ட விரல், மோதிர விரல், மற்ற விரல்களுக்கு இருக்கின்ற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற விரலுக்கு இருக்காது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு இருக்குது, ஒவ்வொன்றும் மிகவும் அழகானது. அப்படிதான் கடவுள் இணைத்த உலகத்தில் திருமணத்தின் வழியாக இணைக்கப்பட்ட தம்பதி. நம்ம நிறைய நேரத்தில் அவருடைய கணவர் ரொம்ப நல்லவர், இவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவங்க மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்ல ஊதியம், நல்ல பணி, உயர்வான அந்தஸ்து, ரொம்ப வசதியான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க தாய் வீட்டில் நிறைய
உதவிகள் நன்கொடைகளை தருகிறார்கள் என்று சொல்லி மற்ற ஃபேமிலிஸோடெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஆனால் மேரேஜஸ் ஆர் லைக் ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஒவ்வொரு கை விரல் முத்திரை எப்படி தனிப்பட்டதாக இருக்கிறதோ ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்டதில்லை. நம்முடைய விரல் இருக்கின்ற 10 விரலின் முத்திரையும் தனித்தனியாக இருக்கிறது. ஈச் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் இணைக்கின்ற குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற குடும்பம், கடவுள் படைத்த குடும்பம். ஆக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி இணைக்கின்றார். இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவை திருமண உறவில் சுட்டி காட்டுகின்றார். பவுல் அப்போஸ்தலர் அன்பு, முழுமையான ஆழமான அன்பு, த அகாப்பே லவ் என்று சொல்லி கிரேக்க சொல்லில் பார்க்கிறோம். த கவனென்டல் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லுகின்றார், நான் இஸ்ரவேல் மக்களோடும் யூதா மக்களோடும் புதிய உடன்படிக்கையை செய்ய போகின்றேன். என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நான் செய்த உடன்படிக்கை மாதிரி அல்ல, புதிய உடன்படிக்கை, என்னுடைய திருச்சட்டங்களை அவருடைய உள்ளத்தில் பதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் காணிக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க பிறகு வாசிப்பை குறிச்சிட்டு 13லிருந்து 15 வரைக்கும் 14வது வாசிக்கின்றேன். நீங்கள் காணிக்கைகளையும் உங்களுடைய பலிகளையும் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் காணிக்கையை ஆண்டவர் கண்ணோக்காததாலும் அதை விருப்புடன் ஏற்றுக்கொள்ளாததாலும் நீங்கள் ஆண்டவர் பலிபீடத்தை அழுகையாலும் பெருமூச்சாலும் நிரப்புகிறீர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இதற்கு காரணம் என்ன என்று வினவுகிறீர்கள். நாங்கள் காணிக்கையும் பலிகளையும் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி பலிபீடத்துக்கு முன்பாக நின்று அழுது புலம்பி கண்ணீராலே நிரப்புகின்றீர்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொல்லியும் நீங்கள் வினவுகின்றீர்கள். இதுவே உனக்கும் என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கும் ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணிவியையும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்யாதே. ஆண்டவர் சொல்றாரு மல்கியா தீர்க்கதரிசி வழியாக, உன் துணிவியருக்கு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ நம்பிக்கை துரோகம். உடன்படிக்கையின் உறவால் இணைக்கப்பட்ட நம்முடைய கடவுள் நமக்காக ஏற்ற துணை, ஆதாமுக்கு எப்படி ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தாரோ, எபிரேய புத்தகத்தில் திருமணம் எல்லாவற்றிலும் உன்னதமானது, உயர்வானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ திருமணத்தை இன்னைக்கு நற்செய்தி பாடத்தில் ஆண்டவர் சொல்றார், இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். எல்லாவற்றையும் எல்லா உறவுகளை விட்டு கணவன் மனைவி உறவு மிக மிக ஒரு பிரைமரி ரிலேஷன்ஷிப். இட்ஸ் ஏ பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப், லைஃப் லாங். ஒரு நட்பு வந்து கொஞ்சம் வருஷம் இருக்கும், மறைந்து போகும். இல்லை அப்பா அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு கூட இருப்பாங்க, மறைந்து விடுவார்கள். பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் கொஞ்ச நாளைக்கு முழுமையான உறவில் இருப்பார்கள், மற்ற காலங்களிலே விலகி போவார்கள். அதுக்கு எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் அருளுகின்ற திருமண உறவு உடன்படிக்கையின் உறவு, நம்பிக்கையின் உறவு, முழுமையான அன்பில் இணைக்கின்ற உறவு. அந்த உறவை நாம் மிக சிறந்த முறையில் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகளில் யோவான் ஒரு மிகப்பெரிய காட்சியை காணுகின்றார். என்னவென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருக்கும் திருச்சபைக்கும் ஏற்படுகின்ற திருமண விருந்து விழாவை பற்றி சொல்லுகின்றார். 19ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். எனவே மகிழ்வோம், பெருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது. எப்போ என்று சொன்னால், புதிய எருசலேம், இப்போ இருக்கின்ற உலகமெல்லாம் புதிய வானம் புதிய பூமியும், நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம் நகரத்தில் திருமண விழா வந்துவிட்டது. மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்.
யார் அந்த மணமகள் என்று சொன்னால் நம்ம தான், திருச்சபை. மணமகன் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவானவர். எப்படி மணமகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களே. மணமகள் அணிந்து கொள்ளுகின்ற பளபளப்பான உயர்வான ரொம்ப கம்பீரமான விலை உயர்ந்த ஆடை, திருமண ஆடை, திருமண ஆபரணங்கள் எது என்று சொன்னால் இறை மக்களின் நீதி செயல்கள், இறை மக்களின் விசுவாச வாழ்வு, இறை மக்கள் நம்ம கொண்டிருக்கின்ற கடவுள் மீது உள்ள முழுமையான அன்பு. போன வாரமே என்னுடைய அருளிலே நான் சொன்னேன், தியாலஜிக்கல் எஜுகேஷன் எங்கிருந்து துவங்குகிறது இறையல் கல்வி என்று சொன்னால் இட்ஸ் ஸ்டார்ட் அட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டிலிருந்து தான் இறையல் கல்வி துவங்குகிறது. இப்போது ஒரு இறையல் கிறிஸ்துவை நம்ம திருச்சபைக்கு சமுதாயத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி நற்சாட்சி உள்ள உடன்படிக்கையின் உறவில் இணைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாமி சொல்றார், யாரையும் என்ன பண்ணாத, உன் கண் பார்வையாலே பார்த்தாலும் அவளோடு விபச்சாரம் செய்தவனுக்கு சமம் என்று சொல்லி 10 கற்பனை. அதுதான் இயேசுவானவர் சொல்கிறார். மனவிலக்கு மோசே எதற்காக உங்களுக்கு கொடுத்தார் என்றால் உங்களுடைய உள்ளத்தின் கடினத்தினாலே உங்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது நிமித்தம் ஒருவன் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரல்ல ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இந்த உறவு அன்பின் உறவு, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் உறவு. இட்ஸ் ஏ பிரைமரி ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப். பர்மனெண்ட் கடைசி வரைக்கும் உறவு ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது திருமண உறவு, கடவுளால் அருளப்பட்ட உறவு. ஒரு சிலர் எங்களுக்கு வாழ்க்கையில் திருமணமாகாதவர்கள் இருக்கலாம், வாழ்க்கையின் துணையை இழந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மணவாட்டியாக மணவாளனாய் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை நம்மை உறவுகளெல்லாம் நம்மை விட்டு கடந்தாலும் நம்மை படைத்த கடவுள் புதிய எருசலேமில் திருமண விழாவுக்காக நம்மை அழைக்க காத்திருக்கின்ற கிறிஸ்துவாகிய திருச்சபையின் தலையாகிய ஆண்டவர் திருமண உடன்படிக்கையின் உறவில் நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய முழு குடும்பத்தையும் சிறப்பான முறையில் பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர் வாசி. திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் இந்த வேளையிலே அரசு விதிமுறைகளை கடைபிடித்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். திருச்சபையார் தங்கள் இல்ல திருமண நிகழ்வுக்கு குறித்து பேச விரும்புவோர் ஆயர் அவர்களை குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்னதாக சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவனமாகவே திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் ஜெபித்து கொள்ள விரும்புவோர் மற்றும் காணிக்கை உரைகளை படைக்க விரும்புவோர் ஆயர் அவர்களை தினந்தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சென்னை சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரெய்னி ஹாஸ்பிட்டலில் டிப்ளமோ இன் நர்சிங் மற்றும் பிஎஸ்சி நர்சிங் பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் விவரங்களுக்கு ஆயர் அவர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சென்னை சிஎஸ்ஐ வாட்ஸ் கல்லூரியில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் முதுகலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. விண்ணப்பிக்க விரும்புவோர் விவரங்களுக்கு ஆயர் அவர்களை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார காணிக்கையின் விவரம்: சபை சந்தா ரூபாய் 36,850, நன்றி படையில் ரூபாய் 100, பிறந்தநாள் காணிக்கை ரூபாய் 500, கிராம ஆலய பொது காணிக்கை ரூபாய் 7,222, கிராம ஆலயம் சந்தா காணிக்கை ரூபாய் 7,480, கிராம ஆலயம் அங்கம்மாப்பேட்டை லெந்துகால உண்டி காணிக்கை ரூபாய் 3,460, ஆக மொத்தம் ரூபாய் 55,612. நன்றி படையல் படைத்தோர் திரு சந்தானம் ரூபாய் 100, பிறந்த நாள் காணிக்கை
திரு தேவதத்தம் ஞானதுரை ரூபாய் 500. இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்கள் 9/8 திரு சாலமன் ஞானவழி, திருமதி அமுதா சுகிர்தமணி, செல்வி எஸ் சுகன்யா, திருமதி ரீனா ஜாய்ஸ் ஃப்ளோரா, மாஸ்டர் டி அகில் தேவா, செல்வி வி இவாஞ்சலின் வித்திஸ்லா, மாஸ்டர் எஸ்.ஏ. ஜேடன். 10/8 மிஸ்டர் ஆர் அன்பு, மிஸ்ஸஸ் ரேச்சல் மனோகரி, செல்வி எஸ் கவிதா, திருமதி டெல்சி பொன்னையா, திரு சாமுவேல் பிரபாகரன், திருமதி வி செல்வி, செல்வி ஷாலினி ஜெயவதனி, திரு ஆர் சேகர், செல்வி வி எப்சிபா கிரேஸ் ஜபசெல்வி, திரு டி ஜபதுரை, திருமதி பியூலா, திரு டி ஏசுபாதம், திருமதி எஸ்தர் சரோஜினி, செல்வி பி அமுதா, திருமதி வி கவிதா, திருமதி சித்ரா. 11/8 செல்வி எப்சி எழிலரசி, திரு ஜான் சாமுவேல், திரு ஆர் சைமன் ராஜ். 12/8 திரு பி கவுடி, திரு அருள்தாஸ், திருமதி மார்த்தாள். 13/8 திரு நவீன்குமார், திரு எர்வின்தாஸ், திரு ஆர்.கே. ரித்வின் பால், செல்வி ஏ கவியரசி, திரு மாறன், திருமதி ஒய் ஷமிலி. 14/8 திருமதி விஜயா, செல்வி ஹானா செரோன், திரு ஜெஃப்ரி ஷாத்ராக், திருமதி ரஜினி யுகேஷ், செல்வி ஸ்வீதா ஜெயந்தா, திரு கீர்த்திவர்மன், செல்வி எஸ்தர் சுஜாதா, திருமதி கேப்ரில்லா கீர்த்தனா ஜோன்ஸ். 15/8 திருமதி ஜோதி ஏகாம்பரம், திரு அன்பரசன் மேஷாக், திருமதி என் பாரதி, திரு எஸ் சாலமன் ராஜ், பேபி ஜாஸ்மின் பிரியதர்ஷினி, திரு ஆட்லின், செல்வி எஸ் இவாஞ்சலின், திருமதி இ ஜான் சிப்ரியா, திரு வினோத் பெஞ்சமின், திருமதி ஆர் எலிசபெத், திரு ஜே ஃபெலிக்ஸ், திரு எர்மோன் எலிசராஜ், திரு பி தேவராஜ், திருமதி இ ரேச்சல் மனோகரி. இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் 14/8 திரு ஜான் தினகரன், திருமதி ஏஞ்சலின் தாமரை செல்வி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்பவரை திருச்சபையாரக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அரக்கோணம் வடக்கு குருசேகரம், தூய அந்திரேய ஆலயத்தை சேர்ந்த டேட் ரபீந்திரன், திருமதி வசந்தி ரபீந்திரன் என்பவரின் மகன் செல்வன் ஜோபக் ஆட்லி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம், மணற்காடு குருசேகரம், கட்டளை தூய ஆண்ட்ரூ ஆலயத்தை சேர்ந்த திரு பிரான்சிஸ் சுந்தர் ராஜ் டேவிட், திருமதி ஜாஸ்மின் எப்சிபா என்பவரின் மகள் செல்வி பெல்சி பிளசண்டா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணையப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடையாகிலும் தெரிந்தால் அதை எழுத்து மூலம் குருசேகராயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அரக்கோணம் வடக்கு குருசேகரம், தூய அந்திரேய ஆலயத்தை சேர்ந்த லேட் ஏசுபாதம், திருமதி கிறிஸ்டினாள் என்பவரின் மகன் செல்வன் வை பிரசாத் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பாலவாக்கம் குருசேகரம், பாலவாக்கம் தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்த திரு அன்னசாமி, திருமதி அமிர்தம்மாள் என்பவரின் மகள் செல்வி பத்மா என்கிற ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடையாகிலும் தெரிந்தால் அதை எழுத்து மூலம் குருசேகராயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இவ்விரண்டு திருமண சான்றுகள் நம்முடைய திருச்சபை நாளைய அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டு இருக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற அன்பர்களுக்காய், திருமணத்தில் இணைப்படுகின்ற பிள்ளைகளுக்காக, திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பை சிந்தித்த தூய அந்திரேய ஆலயத்தின் அனைத்து திருமண தம்பதியர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் நமக்கு நன்றி படைக்கின்றோம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற உடன்படிக்கையின் உறவை ஆண்டவர் இந்த நேசகுமாரனின் வழியாய் நான் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள் என்று சொன்ன கடவுள்
எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நான் இஸ்ரவேல் மக்களோடு புதிய உடன்படிக்கையை செய்வேன் என்று சொன்ன கடவுள், அதே உடன்படிக்கையின் உறவாக எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் திருமண உறவை உம்முடைய உடன்படிக்கையின் அடையாளமாக நீர் எங்களுக்கு இணைத்ததற்காக ஜெபிக்கின்றோம். நீர் இணைத்த உறவு ஆண்டவரே கடைசி வரைக்கும் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு சாட்சியாய் நீதியின் செயல்களாய் நாங்கள் மணவாளனுக்காய் காத்திருக்கின்ற திருச்சபையாய் விளங்க நீர் கிருபை பாராட்டும். இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணுகின்ற அன்பர்களுக்காய், திருமணத்தில் இணைப்படுகின்ற தம்பதி பிள்ளைகளுக்காக, வியாதியில், பலவீனங்களில், படுக்கையில், மருத்துவமனையில் பல மன கஷ்டங்களோடு, குழப்பங்களோடு, கவலை கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படியா இப்படி வல்லமையுள்ள வார்த்தையினாலும் உம்முடைய சுகப்படுத்துகின்ற நேச கரத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும் பாதுகாத்தலும். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கின்ற, படித்து வேலைக்காய் காத்து கொண்டிருக்கின்ற, விசேஷமாய் இந்த கொரோனா தொற்று பயங்கரமான ஆண்டவரே கொள்ளை நோயின் காலங்களில் நீர் எங்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி படைக்கின்றோம். எல்லாவற்றுடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் இந்த காணொலி ஆராதனையிலே எங்களுக்காய் உதவி செய்த, பாடல்களை பாடிய, திருமறை பாடங்களை வாசித்த, ஆராதனையில் ஆண்டவரே எங்களை இணைத்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல ஆமென். எல்லாம் உள்ள கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியாரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நீங்காத நேசக்கரம் நம் அனைவரோடும், ஒவ்வொரு திருமண உறவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தோடும், அவர் தம் எதிர்காலத்தோடும் தங்கியிருப்பாராக.